ஒரு குட்டி கதை. கதையின் தலைப்பு நேர்மறை, எதிர்மறை. ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா, 2 சகோதரர்கள் இருந்தார்கள். அண்ணன், தம்பிகள். அ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து போதை பழக்கம் உள்ளவன். எப்பவுமே வந்து கொடுமையா நடந்துப்பான். குடும்பத்தில இருக்கிறவங்கள அடிக்கிறது, அப்புறம் மற்றவர்கள மிரட்டி, அப்புறம் பணம் வாங்கி குடிச்சு கொண்டே இருக்கிறது. அப்புறம் பிறருக்கு தொல்லை குடுத்து, அதுல வந்து இன்பம் காணும் ஒரு சாடிஸ்ட்டாவும் இருப்பான். மற்றவன் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லவனாக சமூகத்தில் மதிக்கப்படுவனாக, நல்ல ஒரு குடும்பத் தலைவனாக அ அ அருமையா குடும்பத்த பார்த்துக்கிட்டு வந்தான். ஊரில இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே வியப்பு. இவங்கலாம் ஒரே தகப்பனுக்கு பொறந்த 2 பிள்ளைகளாச்சே! ஒரே சூழ்நிலையில தானே வளர்ந்துருப்பாங்க. அப்புறம் எப்படி ஒருத்தன் வந்து நல்லவனாவும், ஒருத்தன் வந்து கொடியவனாவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே வியப்பு. அ அதுல அந்த ஊர்ல இருக்க ஒரு பெரியவர் வந்து குடிகார சகோதரனையும், அப்புறம் நல்ல நல்ல சகோதரர் 2 பேரையும் கூப்ட்டு, "உங்க நடத்தைக்கு யாரப்பா காரணம்?" இருவருக்கும் ஒரே மாரி பதில் தான் சொன்னாங்களாம். "எங்க நடத்தைக்கு வந்து என்னோட அப்பா தான் காரணம்." "உ உங்க அப்பா என்ன செய்தார்?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப குடிகாரன் வந்து பதில் சொல்றானாம், எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து எங்க அப்பா வந்து தினமும் இரவும் பகலும் குடித்துக்கொண்டே இருப்பாரு. குடும்பத்தினருக்கு தொந்தரவு குடுத்துக்கிட்டே இருப்பாரு. அடிகளுக்கு பஞ்சம் இல்ல. குடும்பத்தினர் வந்து மன நிம்மதி இல்லாம இருப்பாங்க. அதனால தான் நான் அது எங்க அப்பாவ பார்த்ததுனால தான் நான் மட்டும் எப்படி இருப்பேன். நானும் அதனால தான் குடிகாரனாவே மாறிட்டேன். அ மோசமான த தகப்பனின் மகன வந்து மோசமான அ இது மகனாவும் மாறிட்டேன். அப்படின்னு சொல்றாராம். அதனால என் நடத்தைக்கு முழு காரணம் என் தந்தை தான் அப்படின்றாராம். அப்புறம் 2வதா இருக்கிறவன கேட்டு, நல்ல சகோதரன் அவன கேட்டு, நீ என்னப்பா?" அப்படின்னு கேட்டா, "எனக்கு விவரம் தெரிந்த நாள்ல இருந்து எங்க தந்தை வந்து குடித்து கொண்டும், இரவும் பகலும் குடித்து குடும்பத்த தொந்தரவு கொண்டும், எல்லாரையும் அடித்து வீட்ல ஒரு நிம்மதி இல்லாம இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலைய வீட்ல வறுமை இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து, நான் வந்து வாழ்நாள்ல குடிக்கவே கூடாது. குடிகாரன் ஆகியக்கூடாது. மோசமான தகப்பனின் மகனாகிய மகன் மோசமானவனா இருக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு, எ என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு சிறந்த தகப்பனாக இருக்கணும்னு எண்ணி, அ என் தக நான் இருக்கிறேன். என்னுடைய நடத்தைக்கு காரணம் வந்து என்னுடைய தந்தை தான் அப்படின்னு சொல்றானாம். அ இதுக்கு இந்த கதையின் நீதி என்னன்னா, எந்த ஒரு ஒரு நடத்தையிலும் நேர்மறை நிகழ்வுகளும் உண்டு, எதிர்மறை நிகழ்வுகளும் உண்டு. நாம் எடுத்துக்கொள்வதை பொறுத்து தான். அதுபோல நம்ம வந்து இந்த 2வது நல்ல சகோதரன் போல, அ நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்று எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.